பீப்புள் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்திருக்கும் சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகம் 108 சீட்டுகளை பெற்றிருந்தும் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. மக்கள் கூட ஒரு 5 சீட்டு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருந்திருந்தால் தனிப்பெரும்பான்மையை உருவாக்கியிருப்பார். இருந்தாலும் அவர்கள் முயற்சி செய்து பார்க்கிறார்கள். ஆட்சி அமைப்பதற்கான 3 முறை கவர்னரை சந்தித்து ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் விரும்புகிறது கவர்னர் ஆட்சி வந்து விடுமோ அப்படி என்று பயத்துடன் வலைதளங்களை உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். டிவியும் கண்ணுமாக இருக்கிறார்கள். ஒரு மாற்றம் வருமா? புது மாற்றத்தை எதிர்பார்த்தோம், இன்னும் வரவில்லையே என்று. இதற்கு இடையில் ஒவ்வொருத்தரும் ஆதரவு தருவதாக சொல்லி பின்வாங்கியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4 சீட்டு இருந்தும் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறோம், திமுகவுடன் தான் கூட்டணி இருப்போம் என்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் 2 சீட்டு கடைசியாக தருவதாக காத்திருக்க வைத்திருக்கிறார்கள். அவர்கள் கொடுப்பார்களா ஆதரவு? வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பார்களா, இல்லை ஒருவேளை அமைச்சரவை எதிர்பார்த்து கூட்டணி உருவாக்கியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இருந்தாலும் இனியும் இந்த தேர்தல் மாதிரி இதுவரை நடந்தது வரலாற்றில் கிடையாது என்பதை மக்கள் பேசுவதை நாம் காண்கிறோம். ஆகையால் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்றது கண்டிப்பாக ஆட்சி அமைக்குமா தமிழக வெற்றி கழகம்? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.